viewers, welcome to Sri Hari YouTube channel. இன்னைக்கு நம்ம physicsல lesson 1 laws of motionல rocket propulsion அப்படின்ற டாபிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். rocket propulsion இந்த क्वेश्चन ரொம்பவே இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. சோ கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. rocket propulsion, இந்த rocket propulsion பாத்தீங்கன்னா ரெண்டு லாவை பேஸ் பண்ணி வரும். எந்தெந்த லான்னு பாத்தீங்கன்னா law of conservation of linear momentum and Newton's third law of motion. First, rocket மேலே பறக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ராக்கெட்டை ஃபியூவலால் ஃபில் பண்ணணும். ராக்கெட்டை வந்து ஃபியூவலால் ஃபில் பண்ணிவிட்டு அதோடைய மாஸை நம்ம ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ராக்கெட்டை ஃபியூவலால் ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ராக்கெட் வந்து ரெண்டு லாவை சொல்லுவாங்க, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அடுத்த லா வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். அதுக்கு அடுத்தது ராக்கெட்டை வந்து ஃபியூவலால் ஃபில் பண்ணுவாங்க. அப்புறமேட்டா ராக்கெட்டை என்ன பண்ணுவாங்கன்னா ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம், ராக்கெட்டு கீழே உங்களுக்கு நிறைய கேஸ், ஹாட் கேஸஸ் வெளியில் வரும் பாருங்கள். இப்போ இது ராக்கெட்னா அதை ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே பார்த்துருக்கலாம் நீங்கள், அவ்வளோ ஹாட் கேஸ் நிறைய வெளில வரும். அப்படியே புகை மாதிரி வந்து அந்த இடமே அப்படியே ஃபுல்லாக புகஞ்சி போகிற மாதிரி அவ்வளோ ஹாட் கேஸ் வரும். ஹாட் கேஸ் வருதா? இது ஹாட் கேஸ் வச்சுக்கோங்க. ஹாட் கேஸ் வருது. இந்த ஹாட் கேஸ் வந்தோடனே நீங்கள் பார்த்துருக்கலாம், ராக்கெட் வந்து மேலே மூவ் ஆகும். இப்போ பாருங்கள், ஹாட் கேஸ் வெளியில் வருது, ஆக்ஷன். ஹாட் கேஸ் வெளில வந்து இது இப்படி வெளில வரதுனால ராக்கெட் மேலே போகுது, ரியாக்ஷன். ஸோ இது நியூட்டன்ஸ் தேர்ட் லாவா? நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை பேஸ் பண்ணிடுச்சா? இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ராக்கெட் வந்து மேலே போக போக அதோடைய மாஸ் வந்து கம்மியாகும். நீங்கள் கேட்கலாம், எப்படிடா மாஸ் கம்மியாகும்னு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம எப்படி நம்ம மாஸை அளவெடுக்கிறோம்? ஃபர்ஸ்ட்டு ஃபியூவலோட சேர்த்து தான் அளவெடுக்கிறோம். இப்போ நம்ம மேலே போக போக அந்த ஃபியூவல் வந்து கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகிட்டே இருக்கும். இருக்கும்போது அதோட ஃபியூவல் போயிட்டு இருக்கும்ல, அப்போ மாஸ் கம்மியாகும்ல, அதுதான் சொல்லியிருக்காங்க. மாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்புறம் பாருங்க, until the fuel is completely burned out. ஃபியூவல் வந்து கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகும். கொஞ்சம் தூரம் மேலே போனோடனே இங்கே ஃபியூவல்லாம் வராது, ஹாட் கேஸ்லாம் வராது. ஹாட் கேஸ் ஏன் வரல? ஏன்னா அங்கே ஃபியூவல் ஃபுல்லாக பேர்ன்ட் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே ஹாட் கேஸ் அதால் வர முடியாது. அதுக்கு மேலே அது எப்படி பறக்கும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு மேலே அது வந்து ஏர்த்தோடைய கிராவிட்டிக்கு மேலே போயிடுச்சு. அது ஏர்த்தோடைய கிராவிட்டியில் அது சுற்றிட்டு இருக்கும். அந்த ஏர்த்தோட ஸ்பேஸில் வந்து அது ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். இப்போ பாருங்க, நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட், தேர்ஃபோர் லா ஆஃப் லீனியர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட். நான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் நான் எப்படி அது கன்சர்வ் பண்ணணும், அது டெரிவேஷன் எல்லாமே போட்டிருக்கேன். அது நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஏதாச்சும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா? இல்லை, அது மட்டும்தான் தானாக வந்து ஸ்பேஸில் ஃப்ளோட் ஆகிருக்கு. அப்போ அதில் எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை. ஸோ அதனால லீனியர் மொமெண்டம் நம்ம கன்சர்வ் பண்ணிட்டோம். இப்போ மாஸ் டிக்ரீஸ் ஆகுது, அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக போக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பாருங்கள், ராக்கெட் இங்கே இருக்கும்போது ஒரு வெலாசிட்டியில் இருக்கும், இப்படி இங்கே போகக்குள்ள ஒரு வெலாசிட்டி, அதுக்கு மேலே போகக்குள்ள இன்னொரு வெலாசிட்டி, அதுக்கு மேலே போகக்குள்ள இன்னும் கொஞ்சம் வெலாசிட்டி, மேலே போக போக வந்து வெலாசிட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். மாஸ் டிக்ரீஸ், வெலாசிட்டி இன்க்ரீஸ். அந்த மாதிரி மேலே போயிட்டு இருக்கக்குள்ள மேலே போய்கிட்டே இருக்கும் ராக்கெட்டு. போனோடனே ஒரு ஸ்டேஜ் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா, அந்த ராக்கெட் வந்து ஒரு வெலாசிட்டியை அட்டைன் பண்ணிடும். அது என்ன வெலாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா, அதை எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. அது ஏன் எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம எர்த் பார்த்தீங்கன்னு வைங்களேன். இப்போ இதுதான் நம்ம எர்த்னா, நம்ம எர்த்தை சுற்றி நிறைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும்ல, அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், அதுக்கிட்ட எந்த பாடி இருந்தாலும் இழுத்து உள்ளார போட்டுக்கும். அது சுற்றி எந்த பாடி இருந்தாலும் இழுத்து உள்ளார போட்டுக்கும். இங்கே உள்ளார போட்டுக்குமா? இப்போ நம்ம ராக்கெட் என்ன பண்ணுது? ராக்கெட் இங்கேருந்து மேலே போயிடுச்சு. இப்போ ஏர்த்தோட கிராவிட்டி தாண்டி போயிடுச்சு. இந்த கிராவிட்டியால் இங்கே இருக்க ராக்கெட்டை பிடிச்சி இழுக்க முடியாது. பக்கத்துலேயே இருந்ததுன்னா இழுத்துரும், கிராவிட்டி இழுத்து ஏர்த்துக்குள்ளே போட்டுரும். இப்போ இது இங்கேருந்து மேலே போயிடுச்சு ராக்கெட்டு, அதுக்கு மேலே போச்சுன்னா ஏர்த்தோட கிராவிட்டியால் ராக்கெட்டை இழுக்க முடியாது.
இப்போ இந்த ராக்கெட் என்ன பண்ணுது, ஏர்த்தோடைய கிராவிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் போகுது, அதுதான் எஸ்கேப் வெலாசிட்டி. ரொம்பவே ஈஸியான கான்செப்ட். நான் திருப்பி ஒரு ரீகால் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ராக்கெட் ப்ரொபல்ஷன் பார்த்தீங்கன்னா 2 லாவை பேஸ் பண்ணி வரும். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அண்ட் நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் மோஷன். 2 லாவை பேஸ் பண்ணி வரும். செகண்ட் பாயிண்ட் வந்து ராக்கெட்டை ஃபியூவலால் ஃபில் பண்ணுறாங்க. அப்புறமேட்டா ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது ராக்கெட்லேருந்து ஹாட் கேஸ் எஜெக்ட் ஆகும், அதிகமான ஸ்பீட்லேருந்து எஜெக்ட் ஆகும். அதனால ராக்கெட் வந்து மேலே போகும். இதில் நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை அது பேஸ் பண்ணுது. அடுத்தது மேலே போகும்போது ஃபியூவல் கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகிறதுனால நமக்கு மாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அங்கே மாஸ் டிக்ரீஸ் ஆகுதா, அதுக்கப்புறம் அங்கே ஸ்பேஸில் அது ஃப்ளோட் ஆகும்போது எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அது மேலே ஆக்ட் ஆகலை. அதனால லீனியர் மொமெண்டமும் கன்சர்வ் பண்ணியாச்சு. மாஸ் டிக்ரீஸ் ஆகும்போது ராக்கெட் மேலே போக போக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்படி வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து அது எஸ்கேப் வெலாசிட்டியை அட்டைன் பண்ணும். இதுதான் ராக்கெட் ப்ரொபல்ஷன். உங்களுக்கு இதில் எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.